கலந்துக்கிறாங்க. மொத்தம் இந்த ஷோவில் வந்து 420 நாய் வருது. ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி ஷோலையும் கிட்டத்தட்ட ஒரு 50 நாய் வருது. ஒபீடியன்ஸ் ட்ரையல்ஸ் இருக்கிறது நடந்துகிட்டு இருக்க ஷோ. அதுலேயே 60 நாய் வந்திருக்கு. அது முக்கால்வாசி இடத்துல 10-15 நாய் தான் வரும். இங்கே 60 நாய் வந்திருக்கு. அதர் கண்ட்ரீஸ் ப்ரீட்ஸ்லாம் எவ்வளோ பார்ட்டிசிபேட் பண்ணுது? வெளிநாட்டிலேருந்து எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது? கிட்டத்தட்ட 50 ப்ரீடு என்ட்ரு பண்ணியிருக்காங்க. 7 ஜட்ஜு இன்வைட் பண்ணியிருக்கோம் வெளியூர்லேருந்து. எல்லா ஊர்லேருந்து மேசடோனியா, நெதர்லாண்ட்ஸு, ருமேனியா, எல்லா உலகத்துலேருந்து எல்லா இடத்துலையும் ஜட்ஜஸ் இன்வைட் பண்ணியிருக்கோம். 7 பேர் வந்திருக்காங்க. நல்ல சப்போர்ட் இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இந்த கண்காட்சியால் பல பேரும் அனைவரும் பெனிஃபிட் உண்டாக்குது எல்லாருக்கும். ப்ரைஸ் எல்லாம் ட்ரோஃபீஸ் தான். எல்லாம் ட்ரோஃபீஸ் தான், கேஷ் ப்ரைஸ் கிடையாது. எல்லாம் ட்ரோஃபீஸ் தான். உங்கள் பேர் சார்? அதான் இப்போ தான் சொன்னேன். தமிழ்நாட்டு ராஜபாளையம், கன்னி, சிப்பிப்பாறை 3 நாய், கோம்பை எல்லாம் இருக்கேன். உங்கள் பேர்? அதெல்லாம் நாங்கள் மேயர்கிட்ட பேசியிருக்கோம். கேசிஐ ரிஜிஸ்டர்ட் டாக் எல்லாம் அனைத்து கேசிஐ ரிஜிஸ்டர்ட் டாக் இந்தியா அளவில் எல்லா நாயும் கம்பல்சரியாக மைக்ரோசிப் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி நாய்களுக்கு மைக்ரோசிப் தேவையில்லை. அது விஷயமாக நான் மேயரை 4-5 வாட்டி பார்த்து பேசி பர்மிஷன் வாங்கியாச்சு. அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன், கமிஷனருக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறான்னு இருக்காங்க. கொடுத்தாங்கன்னா பேப்பர்லேயும் போட்டுவிடுவோம். நாளைக்கு சீஃப் கெஸ்ட் வந்து மேயரும் வராங்க, அன்பரசன் மினிஸ்டரும் வராங்க. பொதுமக்களுக்கு அதிகமாக இருக்குது. ஒரு நாய் ஆர்கனைஸ்லாம் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க, எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அது வந்து எங்கள் கண்ட்ரோலில் கிடையாது. பட் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து ப்ளூ கிராஸ்னு ஒரு ஆர்கனைசேஷன், பெரிய ஆர்கனைசேஷன் இருக்குது. கிட்டத்தட்ட 800 நாய் வச்சுருக்காங்க. ஓனர் இல்லாத நாய்கள் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து மைக்ரோசிப் கொடுக்குறோம், ஃபைனான்ஷியல் எய்டும் கொடுக்குறோம், ஹெல்ப் பண்ணுறாங்க. வளர்ப்பு நாய்களை வைத்திருக்கிறவர்கள் எவ்வளோ பொறுப்போடு இருக்கணும்? நாய்களை எப்படி வச்சுருக்கணும்னு நினைக்கிறீங்க? அது முக்கியமானது. வளர்ப்பு நாய்கள் வளர்க்க உங்களால் முடிஞ்ச மாதிரி அதுங்களை முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கணும். வசதிக்கு ஏற்ற மாதிரி நாயை சைஸை வளர்க்கணும். உங்கள் பேரும் பொறுப்பும் சொல்லிடுங்க சார். இடவசதி ரொம்ப சிக்கலான, சென்னை போன்ற டென்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய வழக்குகளில் வந்து பெரிய சவாலாக இருக்குது. பொதுமக்களுக்கு பக்கத்துக்கு தொல்லையாக இருக்குது. அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளுக்கும் அதுக்குன்னு ஒரு சின்ன வீடு வச்சுருந்தா 2 நாய், 2 நாய் மேலே வச்சிடக்கூடாது. இதில் வந்து பப்பி மில்லுன்னு நிறைய பேர் இருக்காங்க. இதே பொழப்பாக வச்சுருக்காங்க. அவங்களால தான் அந்த பிரச்சனை வர்றது. வீட்டுக்கு ஒரு கார் மாதிரி வீட்டுக்கு ஒரு நாய், அவ்வளோதான். 1-2 வசதிக்கு ஏற்ற மாதிரி.